அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? பெங்களூரில் இருக்கிற மல்லேஸ்வரம் ஏரியாவில் இருக்கிற கோயில்கள். அந்த கோயிலில் தான் கடலை திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. அதை தான் நேற்று லைவ் ஃபுல்லாக நான் போட்டு விட்டேன். ஆனால் கோயில் ஃபுல்லாக நான் காட்டலை. நான் கோயில் ஃபுல்லாக உள்ளே போய் காட்டுறதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். அதை உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு நல்ல பெரிய மலை மாதிரி தான் இருக்கும். அதாவது அந்த காலத்தில் இருந்தது. இப்போ எல்லாம் டெவலப் ஆகி அப்பார்ட்மெண்ட் ஆகிடுச்சு. எந்த பொருள் வேணாலும் எந்த இடம் வேணாலும் சென்ட்ரா பிளேஸ் மல்லேஸ்வரம். அந்த இடத்துல உங்களுக்கு அந்த இடத்த கண்டுபிடிச்சி இந்த அருமையான இடத்த உருவாக்குனவர் மராட்டிய மன்னர் சிவாஜி. இங்கே ஒரு நந்தி தானாக ஊற்று ஒன்று, நந்தி ஊற்று இருக்குது. அதுக்கப்புறம் சுயம்பு காடு மல்லேஸ்வரம் சுயம்பு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு காவேரி தாய் அவங்க இருக்கிறாங்க. அது லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் இருக்குது. ஒரே இடத்துல போனால் இத்தனை கோயிலையும் நம்ம தரிசனம் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு எல்லாமே விளக்கமாக சொல்கிறேன். வாங்க பதிவுக்கு போகலாம். பெங்களூரில் மல்லேஸ்வரம் ஏரியாவில் நம்ம இது 4 விதமான கோயில்கள் இருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நம்ம எல்லா கோயிலையும் தரிசனம் பண்ணிடலாம். ஒரு அருமையான ஒரு ஆன்மீக ஸ்தலம். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நான் இந்த பதிவு போட ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இங்கே தான் 365 திரி எப்போவுமே விற்றுட்டு இருப்பாங்க. இங்கே நான் முத அந்த திரியை நான் பார்த்தேன். அதனால் எனக்கு இந்த இடம் ரொம்ப என் மனசுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு இடம். இந்த 4-5 தடவை இந்த கோயிலுக்கு நான் போயிருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் கடலை திருவிழா அப்பவும் இந்த கோயிலுக்கு போயிருக்கேன். சரி, ஓகே. இப்போ நம்ம 4 விதமான கோயிலில் அந்த ஏரியாவில் இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சது மராட்டிய மன்னர் சிவாஜி தான். அவர் தான் இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சி இந்த சுயம்பு தலத்தை கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் அந்த நீர் ஊற்று நந்தி வாயில் ஒரு நீர் ஊற்றையும் கண்டுபிடிச்சி இந்த இடத்த ஒரு அமைப்பாக ஆக்கினவர் அவருடைய மன்னர் காலத்தில் தான். இப்போ நம்ம எப்போ எந்த கோயிலுக்கு போனாலும் தாயார் சன்னதி தானே பார்ப்போம். நம்ம இன்றைக்கி தாயாரை பார்ப்போம். நேராக காவிரி தாயை போய் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நந்தி வாயிலேருந்து வர நீர் ஊற்று பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம பெருமாள் கோயில் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம காடு மல்லேஸ்வரம் சுயம்பு ஸ்தலம் பார்ப்போம். ஓகேவா? இப்போ காவேரி தாய்க்கு போவோமா? இதுதாங்க காவேரி தாய். காவேரி தாயுடைய முகப்பு. நம்ம கடலை திருவிழாப்போ எவ்வளோ கூட்டம் வச்சு பார்த்தீங்களா? இப்போ கூட்டமே இல்லாத நாங்கள் போயிருக்கும்பொழுது நான் அழகாக எடுத்திருக்கேன் பாருங்கள். ஆனால் உள்ள ஃபோட்டோஸ் அலவுடு கிடையாது. அதனால் 1-2 நான் எடுத்திருக்கேன். அதை மட்டும் உங்களுக்கு காட்டேன். இதுதான் முகப்பு. முன்னாடி இங்கே வேல் தான், வேல் கிடையாது, சக்தின்ற போது சூலாயுதம். இந்த சூலாயுதம் தான் இங்கே பிரதானம். எல்லாரும் சில பேருக்கு வேலைக்கு போகிறவங்க, டெய்லி இந்த உழவார பணி போகிறவங்க, இந்த மாதிரி டெய்லி வேலைக்கு போகிறவங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கோயில் வாசல் முன்னாடியே இந்த சூலாயத்தை கும்பிட்டுட்டு இங்கே ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு அப்படியே கிளம்புவாங்க. கோயிலுக்குள்ளே போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த சூலாயுதோடைய ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சூலாயுதம் சொல்கிறாங்க. நாங்கள் போகும்போது இங்கே உண்டியல் இருக்கும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன் பாருங்கள். 2வது 3வது போகும்போதெல்லாம் எவ்வளோ அழகாக டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த சூலாயத்துக்கு அவங்க விதவிதமாக அலங்காரம் பண்ணுவாங்க. சில சமயம் புடவை கட்டி ஒரு அம்மன் மாதிரி அலங்காரம் பண்ணியிருப்பாங்க நவராத்திரியில். அதே மாதிரி மூக்குத்தியும் புல்லாக்கு முன்னாடி போட்டிருக்கா மாதிரியும் பின்னாடி 2 பக்கம் மூக்குத்தி இருக்கா மாதிரியெல்லாம் உங்களுக்கு இதில் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க சூலாயுதத்தில். கூட்டம் இல்லாத சமயத்தில் போகும்போது இங்கே பாருங்கள், ஆளே இல்லை. நான் நேற்று கடலை திருவிழா போடும்போது எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. இந்த இடத்துல நகரவே முடியல பாருங்கள். அம்மனுடைய கோபுரமும் நிறைய அழகாக சின்ன சின்ன அம்மன் உருவங்கள் போட்டு இருக்கும். நம்ம இங்கே வெளியிலேருந்து உங்களுக்கு ஃபுல்லாக உள்ளே காட்டுறேன் பாருங்கள். இது உள்ளே போய் நம்ம நல்லா இந்த ஏரியாவே இந்த மலைன்னு சொன்னல, ஒரு மலை மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ டெவலப் ஆனதுனால மலைன்றது சரியாக உங்களுக்கு தெரியாது. எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். ஏறும்போது நடக்கும்போது ஒரு ஏத்தமாக தான் இருக்கும். அதாவது அதான் இது காடு மல்லேஸ்வரம். இது தான் அப்போ காடாக இருந்தது இந்த இடத்துல. அம்மன் தான் இங்கே இந்த இடத்துல சூலாயுதம் தான் ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லோரும் கும்பிட்டுட்டு போவாங்க. இப்போ பாருங்கள், 2 மூக்குத்தி போட்டு ஒரு புல்லாக் போட்டிருக்காங்க. அதே மாதிரி விதவிதமாக இவங்களுக்கு இந்த சூலாயுதத்துக்கு அழகுபடுத்துவாங்க. அதே மாதிரி அரளி மாலை போட்டு சில சமயம் ரொம்ப அழகாக இருக்கும். சைடில் 2 கம்மல் போட்டு வச்சுருப்பாங்க. பார்க்கவே அம்மன் பார்க்குற மாதிரியே, நம்ம தாயாரை பார்க்குற மாதிரியே இருக்கும். அவ்வளோ அருமையாக இருப்போம். உள்ளே போனாலும் கருவறையில் உங்களுக்கு காவேரி தாய் அவ்வளோ அழகாக இருப்பாங்கங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அந்த ஃபோட்டோ உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம அழகாக அந்த சூலாயத்தை ரசிப்போம். சுற்றி ரசிப்போம். சுற்றி நான் எடுத்திருக்கேன் இந்த சூலாயத்தை. இப்படி மேலே ஏறி உள்ளே போனால் பார்க்கலாம். அது உங்களுக்கு கொடிமரம் அங்கே இருக்கும். இந்த கொடிமரத்தை உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் தங்கத்தில் தக்கன்னு ஜொலிக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். கோயிலெலாம் அவ்வளோ சுத்தமாக நல்லா நீட்டாக வச்சுருப்பாங்க. இங்கே பார்க்கவே நல்லா இருக்கும். சூலாயத்து கம்மலை க்ளோஸ்அப்பில் காட்டினேன் நான். எவ்வளோ அழகாக அவங்க டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது அணையா விளக்கு இப்போ தான் வச்சுருக்காங்க. நான் வாட்டி காட்டுற அந்த வீடியோவில் இருக்காது. ஏன்னா அப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது இல்லை. இப்போ கடலை திருவிழாவுக்கு போகும்போது அழகாக அணையா விளக்கு முன்னாடியே வச்சுட்டு இதில் நம்ம எண்ணெய் ஊற்றினா கீழே வந்துடும். கீழே அது அழகாக எரியும். அதுன்னு தனியாக காசு போடுறதுக்கும் சைடில் ஒரு இடம் போட்டிருக்காங்க. அதில் காணிக்கைகள் உள்ளே நம்ம போடலாம்.
இந்த பக்கம் இங்கே பாருங்கள் அம்மன் அலங்காரம் வச்சுருக்குறாங்க பாருங்கள். சூலாயத்தே அம்மன் அலங்காரம் இருக்குது. அதே மாதிரி கருவறை நான் உள்ளபடி ஃபோட்டோ எடுத்து மட்டும் காட்டுற சைடில் வந்து இந்த கொடிமரமே பிரம்மாண்டமாக இருக்கும். இது கோயிலுக்கு உள்ளே வந்து ஒரு மணிமண்டபம் இருக்கும். அதுக்குள்ளே தாயார் இருப்பாங்க, சூலாயுதேஸ்வரி இருப்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். கருவறைக்கு வந்து கருவறை தாயார் காவேரி தாய். இங்கே பாருங்கள் பெரிய தாலி போட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வந்து 3 இடத்துல இருப்பாங்க இந்த தாயார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல இருப்பாங்க. கையில் வந்து அந்த வேல் சூலா இதெல்லாம் வச்சு இருப்பாங்க. சிவாஜிக்கு பிடித்த தாயார் வந்து இந்த தாயார். அந்த ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கோயில். இந்த கோயிலை சுற்றி கருவறைக்கு வந்து நம்ம சன்னீஸ்வர பகவான்கிட்ட வரும்பொழுது உங்களுக்கு காட்டின ஒரு இடம். அதுக்காண்டி நான் வீடியோ எடுத்து இங்கே வந்து விளக்கு வந்து நவகிரகத்துக்கு ஏற்றுற விளக்கு அழகாக தனித்தனியாக இந்த மாதிரி நமக்கு அடுப்படையில் போடுவோம்ல அந்த மாதிரி நம்ம கடப்பாக்கல் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த மேலே தான் விளக்கு ஏற்றுறாங்க. அந்த புகை வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு அதுக்கு தனியாக ஒரு புகை போக்கி வச்சு வெளியேற்றுறாங்க பாருங்கள். ஒரு கோயில்னும் போது எவ்வளோ அழகாக அவங்க சுத்தமாக வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா. அதுக்கு அவன்டே இதை எடுத்த இதுக்கு சைடில் தான் நவகிரக சன்னதி இருக்கும். அதனால் நம்ம அங்கே ஏற்றாமல் எல்லாம் ஒரே இடத்துல எல்லா மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் இல்லைங்க. அதே மாதிரி இந்த அம்மன் கோயிலில் நம்ம விளக்கு ஏற்றுறது வந்து அச்சு வெள்ளை தீபம் ஏற்றுவாங்க. 2 திரி போட்டு ஏற்றுவாங்க. நல்லெண்ணெயும் ஊற்றிக்கலாம், இழுப்பெண்ணெயும் ஊற்றிக்கலாம், நெய்யும் ஊற்றிக்கலாம். அது நம்ம விருப்பம். 365 திரியும் இங்கே வச்சுருப்பாங்க. இந்த கோயில் 4 கோயிலுமே நம்ம வந்து எல்லா திரி 365 திரி போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அச்சு வெள்ளை தீபம் வச்சுருப்பாங்க. அச்சு வெள்ளை நம்ம லூஸ்லேயும் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி குழியில் நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம ஏற்றிக்கலாங்க. அச்சு வெள்ளை தீபம் அருமையாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அடுத்த கோயிலுக்கு போவோமா. இந்த கோயில் வந்து தர்ஷன முக கல்யாண நந்தி தீர்த்த கஷேத்திரம் அப்படின்னு பேர். அதாவது நந்தி வாயில் இருந்து வந்து உங்களுக்கு ஊற்று வந்துட்டுருக்கோ. தண்ணி எங்கேருந்து வருதுன்னே தெரியல. அப்போல்லாம் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும்போது இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு தோண்டும் பொழுது இந்த இடம் அதிசயமான இந்த ஊற்று கிடச்சதாக சொல்கிறாங்க. இந்த இடம் இந்த ஏரியாவுக்கே கோயில் இருந்தால் பேர். இங்கே வந்தால் பெங்களூர் மாதிரியே தெரியாது, என்ன இப்படி அருமையாக கோயில் இருக்கே அப்படின்னு. அதே மாதிரி இது வந்து தர்ஷன, அதாவது தெற்கு பக்கம் பார்த்து இருக்கிற கோயில்னால தர்ஷனம் நந்தி முக கோயில் அப்படின்னு பேர். நீங்கள் வாங்க உள்ளே போய் உங்களுக்கு நான் அந்த நந்தி நீர் எப்படி வர்றதுன்னு உங்களுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன், காட்டுறேன், ஃபோட்டோவும் எடுத்திருக்கேன். இதுதான் நம்ம உள்ளே இறங்கி, இது வந்து நம்ம காவேரி தாய்க்கு எதிர்த்தாப்பில் இருக்க கோயில். இந்த கோயிலில் நம்ம இறங்கி வந்தால் உள்ளே போயிட்டு இருக்கோம். நிறைய மரங்கள் சைடில் இருக்கும், பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். ரொம்ப அழகாக பராமரிப்பு பண்ணியிருப்பாங்க. முன்னாடி கோயிலுக்கு இப்போ நம்ம உள்ளே போகிறோம். இதுதான் முகப்பு. மேலே நந்தி இருக்காங்க இல்லையா, கீழே வந்து சிவன் இருக்குது பாருங்கள். முன்னாடி தண்ணி இருக்குது. அந்த நந்தி வாயிலிருந்து அந்த தண்ணி வந்து சிவனுக்கு நேராக விழுற மாதிரி அவங்க வச்சுருக்குறாங்க. அப்படி அதற்கப்புறம் அந்த தண்ணி அப்படியே இந்த குளத்துக்கிட்ட வந்தது. குளத்தில் வந்து நல்ல ஆமைகள் இருக்கும், நிறைய ஆமைகள் இருக்கும். அப்புறம் வெள்ளை கலர் மீன்கள் இருக்கும். ஆமையே பெரிய பெரிய ஆமையும் இருக்குங்க. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நான் தூரத்துலேருந்து உங்களுக்கு உள்ளே இருக்கிற வியூ காட்டுறேன். அந்த நந்தி வாயிலிருந்து தண்ணி வருது. இந்த கிட்ட வியூ நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து கோயிலினுடைய முன்னாடி கோபுரத்தில் இருக்க உருவங்கள், முருகர் பிள்ளையார் போட்டு உருவங்கள் இருக்கும். இங்கே வந்து கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு வந்து வெளியிலே 365 விளக்கு ஏற்றிடுவாங்க. இங்கேயே வச்சுருப்பாங்க. சிவன் உருவம் வச்சுருப்பாங்க. ஒரு பெரிய லிங்கம் ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது அவங்களா செஞ்ச அது லிங்கம் அது. ஏன்னா அந்த இடத்துல விளக்கேற்றுங்க அப்படின்ட்டு, ஏன்னா உள்ளே வந்து விளக்கேற்ற வேணாம் அப்படின்றதுக்காண்டி அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு இடத்துல நீங்கள் விளக்கேற்றுங்க அப்படின்னு இந்த இடமே அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாமே அந்த 365 தீப விளக்கு இங்கே வந்து அவங்க ஏற்றிட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க உள்ளே போய் நந்தியே கும்பிடுவாங்க. நந்தியும் சிவனையும் கும்பிடுவாங்க. உள்ளே வந்து விளக்கேற்றுறது கிடையாது. உள்ளே வந்து அபிஷேகத்தை பார்க்கலாம், அபிஷேக தண்ணியை வாங்கிக்கலாம். இங்கே ஃபுல்லாக இந்த முன்னாடி வந்து ஃபுல்லாக விளக்கு ஏற்றி வைப்பாங்க. 365 தீபம் எல்லாமே அந்த தீபம் தான். சாதா தீபமே எதுவுமே கிடையாது. அச்சு வெள்ளை தீபம் கூட இடையில இருக்கும். இந்த தீபத்துக்கு இடையில அந்த தீபமும் அவங்க ஏற்றிருப்பாங்க. அரிசி வச்சு அச்சு வெள்ளை தீபமும் ஏற்றுவாங்க. வாழைப்பழமெல்லாம் வச்சு 365 தீபமும் ஏற்றி வச்சுருப்பாங்க. வாசல்லையே விற்பாங்க. நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். செட்டாக விற்பாங்க. வாழைப்பழம், வெத்தலை, பாக்கு, பூ வச்சு ரொம்ப அருமையாக ஒரு செட்டு பாக்கு தட்டில் வச்சுருப்பாங்க. அதை நம்ம வாங்கிட்டு வந்து நம்ம உள்ளே வந்து நம்ம ஏற்றலாங்க. இது கோயிலுக்கு முன்னாடி நுழையும் போது கோயிலுக்கு ஏற்றப்பலே ஒரு பெரிய குளம் இருக்கும். நான் சொன்னல அந்த தண்ணியில் இருந்து பம்ப் பண்ணி இந்த குளத்தில் விடுவாங்க. அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த குளத்தில் நம்ம உள்ளே போய் இப்போது நம்ம அவர் நந்தி தேவரை போய் பார்ப்போம். நந்தி ஊற்றை போய் பார்ப்போம். ரொம்ப அருமையாக இருக்கும் நந்தி ஊற்று. அந்த இடத்துல தானாக வர்ற இந்த ஊற்று எங்கேருந்து வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல. அதுதான் இந்த கோயில். நம்ம இப்போ 2வது கோயில் பார்த்துட்டு இருக்கோம். உள்ளே வந்து நம்ம உள்ளே நுழையலாம். சில பேர் சில சமயம் வந்து ஃபோட்டோ எடுக்க
விட மாட்டாங்க. சில சமயங்களில் யாரெல்லாம் நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். மேலே இங்கேருந்தே வெளியிலேருந்தே காட்டுறேன் பாருங்கள். நந்தி இருக்கார, நந்தி வாயிலேருந்து தண்ணி வடியுது. தண்ணி நேராக சிவபெருமானுக்கிட்ட அதுக்கு கரெக்டாக அங்கே வச்சுருக்காங்க. அவங்க இப்போ அது வச்சது அந்த தண்ணி நேராக சிவபெருமானை வச்சு மேலே வந்து அந்த செம்பு பானையில் தண்ணி விழுகிற மாதிரி அதுலேருந்து சொட்டு சொட்டாக சிவபெருமான் மேலே அந்த ஊற்று தண்ணி விழுகும். அப்படி தான் அவங்க வந்து இந்த கோயிலுடைய அமைப்பை வச்சுருப்பாங்க. இந்த கடலை திருவிழா அப்போ போனதுனால கடலையாலேயே நந்தியை அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க, சிவனையும் அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த தொட்டியில் முன்னாடி இருக்க தண்ணி, அந்த தொட்டியில் நம்ம அவ்வளோ வந்து மீன்கள் இருக்கும். வெள்ளை மீன் வெள்ளை கலரில் இருக்கும். அதே மாதிரி வந்து பிளாக் கலரில் பெரிய பெரிய மீனெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆமைகள் நிறைய இந்த இடத்துல இருக்கும். இந்த சிவனுக்கு எதிர்த்தா போல் ஒரு குட்டி நந்தி வச்சுருப்பாங்க. மழை காலத்தில் நான் சொன்னல அதுக்கு ஒரு குடை வர வச்சுருப்பாங்க. என்னடா குடையோடு நந்தி இருக்காரு, சிரிப்பாக இருக்குங்க பாருங்கள். ஆமைகள்லாம் அங்கங்கே படிக்கட்டில் நின்றுக்கிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம். நம்ம அங்கே கருவறையில் தான் எடுக்கக்கூடாது, சிவனை தான் எடுக்கக்கூடாது சொல்லுவாங்க. நம்ம வாசல்லேருந்து சிவனை எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம க்ளோஸ்அப்பில் காட்டினா அழகாக சிவன் தெரிவார். அப்படி எடுத்து தான் எடுத்து வச்சுருக்கேன் நான் அந்த கடலை திருவிழா அப்போ போனதுனால கொஞ்சம் கூட்டம் ஜாஸ்தியாகிடுது இந்த இடத்துல. அதனால் கொஞ்சம் கூட்டத்தோடு இருக்கும். சில சமயத்தில் போனால் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, காலியாக இருக்கும், ரொம்ப அமைதியாக இருக்கும். இது ஸ்ட்ரெயிட்டாக அந்த வியூ. இந்த குடை வந்து நந்திக்கு வச்சுருக்குறாங்க. இது நேராக இருக்கிற வியூ. இது சைடில் மேலே நந்தி இருக்காரா, நந்தி வாயில் அது வந்து கீழே வந்து சிவனில் வந்து அந்த ஊற்று விழுவோம். இங்கே நேராக உங்களுக்கு அந்த வியூவும் காட்டுறேன், வீடியோவும் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் உங்களுக்கு அந்த வீடியோ பாருங்கள். ஜனங்களாம் லைனில் நின்று போகிறாங்களா மக்கள். மேலே நந்தி தெரியுதா, கிட்ட வரும்பொழுது அவங்க சிவனை கும்பிட்டுட்டு போகிறாங்க. இப்படி நடந்து போகணும். இந்த பாருங்கள் நந்தி திருடார கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இப்போ நந்தி வாயிலேருந்து ஊற்று வந்துட்டு இருக்குது, தண்ணி அழகாக தெரியுது பாருங்கள். அந்த ஊற்று நேராக கீழே வந்தோம்னா சிவபெருமான்கிட்ட வந்துடும். இங்கே மழையினால் நந்திக்கு ஒரு குடை வச்சுருக்குறாங்க. கடலை திருவிழா அப்படின்றதுனால கடலையாலே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த சமயத்தில் போய் எடுத்ததுனால இந்த நந்தி மண்டபத்திலே சுற்றி விளக்குகள் வச்சுருப்பாங்க பாருங்கள். அழகாக சாயந்தரம் விளக்கேற்றுவாங்க. பார்த்திங்களா நந்தி எப்படி இருக்கார் பாருங்கள், கடலையிலே இருக்கார். நந்தி வாயிலேருந்து தண்ணி வடியுதுங்களா, அந்த தண்ணியை கரெக்டாக அதை ஓட்டை போட்டு அது கீழே அழகாக சிவன் கிட்ட வடிகிற மாதிரி வச்சுருப்பாங்கங்க. அந்த நந்தி வாயிலேருந்து அப்படியே நம்ம கீழே பார்ப்போமா, கீழே வந்த லிங்கம் தெரிகிறாரா, அங்கே பாருங்க தெரியாமல் எடுத்தது. அப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தான் முன்ன பின்ன இருக்கும். லிங்கத்து மேலே அந்த தண்ணி விழுகிற மாதிரி இருக்கும். இதாங்க இந்த கோயிலுடைய விசேஷம். இந்த தண்ணி வடிஞ்சு இந்த குளத்தில் வருங்க, அவ்வளோதாங்க. நமக்கு இந்த பக்கம் சிவனுக்கு அந்த பக்கம் போனால் ஒரு நவகிரகம் வச்சுருப்பாங்க. நவகிரகத்தையும் நம்ம கும்பிட்டுட்டு அப்படியே வெளியே வர வேண்டியது தான். இதுதான் உங்கள் லாங் வியூ காட்டுறேன் பாருங்கள். நந்தி கடலை திருவிழானால கடலையிலேயே அலங்காரம் பண்ணியிருப்பாங்க நந்தி, வேறு ஒன்றும் இல்லைங்க. இதுதான் லாங் வியூ, பார்த்துக்கோங்க. மேலேருந்து நந்தி வாயிலேருந்து தண்ணி அப்படியே பாருங்கள் கீழே சிவன் மேலே அப்படியே விழுது பாருங்கள். விழுந்து அந்த எதிர்த்தாப்பில் இருக்க அந்த குளத்தில் ஃபுல்லாகுதுங்களா. இந்த தண்ணி வந்து ஓரளவுக்கு மேலே ஏறவே ஏறாது, ஒரு லெவலில் தான் அப்படியே இருக்கும்.
இரண்டாவது கோயிலும் நம்ம பார்த்துட்டோம். தர்ஷனமுக தெற்கு நோக்கி இருக்கிற நந்தி சிவன் கோயில், இந்த கோயில் பார்த்துட்டோம். காவேரி தாயர் கோயிலை பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வந்து நம்ம மூணாவது பார்க்குற கோயில் வந்து பெருமாள் கோயில், லட்சுமி நரசிம்மர் கோயில். அது உள்ளே விடவே மாட்டாங்க, வெளியில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கோபுரத்தை காட்ட நாமம் போட்டிருக்கும். உள்ளே வந்து லட்சுமி நரசிம்மர் இருப்பார். அது உள்ளே இருக்கிற என்னென்ன பெருமாள் கோயிலில் இருக்குமோ அந்த எல்லா ஆழ்வார்கள்லாம் இருப்பாங்க உள்ளே வந்து. இது நான் வெளியிலேருந்தே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அடுத்து நம்ம காடு மல்லேஸ்வரம், நம்ம மல்லேஸ்வர கோயிலுக்கு போவோம். இங்கே வந்து இது ஒரு சுயம்பு ஸ்தலங்க. காடு மல்லேஸ்வரன்றது சிவன் கோயில் இருப்பார். நல்ல மலை மேலே ஏறி போகணும். ஒரு 50 படிக்கட்டு இருக்கும். இந்த இடமே சொன்னல ஒரு சின்ன குன்று மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தாயார் வந்து காவேரி தாயும் அப்படி குன்று மேலே தான் இருப்பாங்க. அதே மாதிரி நந்தியினுடைய தீர்த்தமும் நல்லா படி இறங்கி போகிற மாதிரி இருக்கும். ஒரு குன்றே வித்தியாசமாக இந்த இடத்துல இருக்கும் இந்த மல்லேஸ்வரம். இது வந்து பாருங்கள், இதுதான் முன்னாடி முகப்பு. காடு மல்லேஸ்வரம் நம்ம சுயம்பு கோயிலுக்கு போகிறது கூட்டம் இல்லாத சமயத்தை எடுத்தது. படிக்கட்டு நம்ம இது உள்ளே போயிட்டே இருந்தால் அவ்வளோ தூரம் நம்ம படிக்கட்டு போகலாம். இதுக்கு வந்து 2 பக்கமும் போகலாம். இதுக்கு 2 ரோடு இருக்கும். இங்கே ஒரு ரோடு, அங்கே ஒரு ரோடு இருக்கும். அதாவது கோயிலுக்கு பின்னாடி ஒரு ரோடு, முன்னாடி ஒரு ரோடு இருக்கும். அந்த பக்கம் இருந்தும் நீங்கள் வரலாம். பஸ் ஸ்டாப் இருக்குது. நம்ம இந்த பக்கம் இருந்தும் போகலாம். இந்த பக்கம் இருந்து போகும்போது தான் உங்களுக்கு எல்லா கோயிலுமே நம்ம அந்த கோயில் தெருவில் பார்க்கலாம். நீங்கள் பஸ் ஸ்டாப் இருக்கிற பக்கம் கோயிலுக்குள்ளே வாசல் நுழைஞ்சிங்கன்னா கிழக்கு வாசல் மேற்கு வாசல் இருக்கும் இல்லையா, அங்கே நுழைஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் தான் மற்ற கோயிலுக்கு போக முடியும். அந்த மாதிரி அமைப்பு இருக்குது. நம்ம உள்ளே நடந்து போவோம். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். கோபுரமே பெரிய கோபுரம். காடு மல்லேஸ்வரன்றதுக்கு மாதிரியே இந்த இடத்துல வந்து அவ்வளோ மரங்கள், பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். இங்கே இருக்க மரங்கள் நாகலிங்க மரம், வில்வ மரம் அப்படி இருக்குங்க இந்த மரங்கள்லாம். உள்ளே வந்து போனால் ஒரு பெங்களூருன்ற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. இதுவும் ஒரு நம்ம காட்டுக்குள்ளே அழகர் கோயிலுக்குள்ளே போன மாதிரியே இருக்கும். ஒரு சதுரகிரிக்குள்ளே போன மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் இந்த இடத்துல. எல்லாம் மகிழம்பூ மரம், நாகலிங்க மரம், வில்வ மரம், அது எல்லா மரமே இந்த கோயிலுக்குள்ளே இருக்கும். எல்லாம் பெரிய பெரிய மரம் இந்த இடத்துல இருக்கிறதெல்லாமே. உங்களுக்கு கோயிலுக்குள்ளே போகும்போது நான் உங்களுக்கு எல்லா வர்ணனையும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் கோயிலை அழகாக சுற்றி பார்த்துட்டே வாங்க. அத்திமரம். பூவை சொருகி வச்சுருக்காங்க. மரங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம மேலே ஏறி வந்துகிட்டே இருக்கோம்ல. இப்போ நம்ம முன்னாடி வந்துட்டோம். உள்ளே கோயிலுக்கு நுழையிறதுக்கான முன்புற முகப்புக்கிட்ட நம்ம வந்துட்டு நம்ம இப்போ கோயிலுக்கு உள்ளே நம்ம போக போகிறோம். காடு மல்லேஸ்வரன் டெம்பிள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. காடு மல்லேஸ்வர மல்லிகார்ஜுனா அப்படின்னு சொல்கிறாங்க, மல்லேஸ்வரான்னு சொல்கிறாங்க. இது அசோகரால் கண்டுபிடிக்கப்பட்டு, சில பேர் அசோகரனுடைய தளபதியால் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து இங்கே ஃபோட்டோ வந்து எடுக்கக்கூடாது, இருந்தாலும் தெரியாமல் தான் எடுத்தேன். அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா தெளிவாக இருக்காது. நான் வெளியிலேருந்து வந்துட்டு உள்ளே அப்படியே எடுக்கிறேன். வரும்போது இங்கே வில்வம் வந்து நம்ம இப்போ இந்த வில்வம் மகா வில்வம்னு சொல்லுவாங்களே, அந்த வில்வம் இங்கே வச்சுருப்பாங்க. ஆஞ்சநேயர் சன்னதி, ஆஞ்சநேயரை கும்பிட்டுட்டு நம்ம மகா வில்வம், இந்த ஆஞ்சநேயருக்கு பின்னாடி தான் மகா வில்வம் இருக்கும். மொத்தம் 9 வில்வம், அந்த மாதிரி வில்வ இலைகளால் கொண்டது தான் இந்த மகா வில்வத்தை நம்ம தரிசனம் பண்ணிக்குவோம். ஏன்னா யாரும் எடுக்கக்கூடாதுன்றதுக்காண்டி சுற்றி வந்து கம்பி வேலி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பைரவர் சன்னதி இருக்கும், நவகிரக சன்னதி இருக்கும். நம்ம கும்பிட்டுட்டு தான் கொடிமரத்தை கும்பிட்டு கருவறைக்கு நம்ம போகணும்.
கருவறைக்கு முன்னாடி பெரிய கொடிமரம் இருக்கும். கொடிமரத்துலேருந்து உங்களுக்கு நான் உள்ளே காட்டுறேன் பாருங்கள். குட்டி நந்தி சுயம்பு ரொம்ப அருமையாக இருப்பார். ஏன்னா இது பெரிய மலை மேலே குட்டி சுயம்பு இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ உயரமான ஒரு சுயம்பாக இருக்கும் நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. மலைக்கு மேலே தான் சுயம்பு. வெளியில் வரும்போது தான் நமக்கு தெரியும். தரைக்கு கீழே நமக்கு சுயம்பு தெரியாது இல்லையா. கொடிமரம், நந்தி, அதுக்கப்புறம் நேராக நம்ம அவரை சுயம்பு தரிசனம் பண்ண வேண்டியது தான். இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஐயர் மறைச்சிட்ருக்காரு. கொஞ்சம் விலங்கினார்னா அழகாக சுயம்பு உங்களுக்கு குட்டியாக தெரியும். குட்டியூண்டு சுயம்பு தான் இங்கே. ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படியே நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இவர் எப்படி விலகுவார் நமக்கு தெரியும் அப்படின்ட்டு. பார்த்தீங்களா, அழகாக மேலே நாகம் வச்சுருக்கார் பாருங்கள். இதுதான் நல்லா அழகாக பள்ளத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சுயம்பு. அதுக்கு முன்னாடி சின்ன நந்தி வச்சுருப்பாங்க. வெளியில் நந்தி இருக்கும். அது போக அந்த லிங்கத்துக்கு, சுயம்பு லிங்கத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி நந்தி இருக்கும். அழகாக இருக்கும். தீபாரத்தனை காட்டுறாங்க. காட்டி முடிச்சுட்டு நம்ம லிங்கத்தை பார்த்துட்டு நம்ம கோயிலை சுற்றி வருவோம். சுற்றி நம்ம அப்படியே இறங்கி நம்ம எப்படி ஏறி வந்தோமோ அப்படி நம்ம இறங்கி வர வேண்டியது தான். இப்போ கோயிலை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். வெளிப்பிரகாரமும் சுற்றுறேன், அதே மாதிரி உட்பிரகாரமும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். நான் சுயம்பு பக்கத்தில் 2 பக்கத்துலேயும் இருக்கிற கருவறைகள் அதை தான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த பக்கம் வெளியில் வரும்பொழுது அழகாக பெருசாக நம்ம விபூதி கல் மாதிரியே வச்சுருப்பாங்க. நம்ம கும்பிட்டுக்க வேண்டியது. சந்தன குங்குமம் இருக்கும், அதுவும் நம்ம வச்சுக்கலாம். அப்படியே நம்ம கும்பிட்டுட்டு, இது தான் கருவறையில் இருக்க அந்த உள்பிரகாரம் சுற்று. இங்கே தான் நந்தி சுயம்பு இருப்பார். இந்த பக்கம் இவங்க பெருமாள் இருப்பாங்க. இந்த பக்கம் பிள்ளையார் இருப்பார், முருகர் இருப்பார், தாயார் இருப்பாங்க. எல்லாத்துக்குமே லைனாக இந்த பக்கம் இருக்கும். நம்ம அப்படியே திருப்பியும் கொடிமரத்தை சுற்றி நான் வெளிப்பிரகாரம் உங்களை சுற்றி காட்டுறேன். இப்போ நம்ம உள்ளே காட்டினது எல்லாம் வராங்களே, அதுதான் உள்பிரகாரம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம வெளிப்பிரகாரத்துக்கு போவோமா. வெளிப்பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி இருப்பார், வில்வ மரம் இருக்கும், எல்லாமே இருக்கும். என்ன சிவன் கோயில் என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி உற்சவர் ஊர்வலம் போகின்ற பொழுது, கோயில் திருவிழா போகும்போது என்னென்ன உற்சவர் இருக்கிறாங்களோ அவங்கள சுமந்துட்டு போகிற அவங்க வாகனங்கள் இருப்பாங்களே, அந்த வாகனங்கள்லாம் ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே பார்த்துட்டே வாங்க, நான் காட்டுறேன்.
கோயிலுக்குள்ளேயே ஒரு ஃபிஷ் டேங்க் வச்சுருப்பாங்க. நல்லா கலர் கலர் மீன் அழகாக வச்சுருப்பாங்க. எதுக்கு வச்சுருக்காங்க தெரில. உள்ள ஒரு அந்த ஊர்வலம் போடுறதுக்கு அந்த வாகனங்கள் இருக்கு இல்லையா, அந்த வாகனம் பக்கத்தில் தான் இந்த ஃபிஷ் டேங்க் வச்சுருப்பாங்க. நல்ல பெரிய டேங்காக இருக்கும். எல்லா வாகனங்களையும் பார்த்தாச்சு இல்லையா. நம்ம அப்படியே வெளியே வர வேண்டியது தான். இது பின்பக்கம் வாசல். இந்த வாசல் பக்கம் வரலான்னு சொன்னேன்ல நான். இங்கே தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, அதே மாதிரி சண்டிகேஸ்வரர் எல்லாமே இருப்பாங்க. எருக்கு மரம் வச்சுருப்பாங்க. இங்கே சண்டிகேஸ்வரர் உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் சுற்றி வந்துட்டு நம்ம எந்த வழி வந்தோமோ அந்த வழியே வரும்போது வெளி பிரகாரத்தில் உங்களுக்கு முருகர் கோயில் ரொம்ப அருமையாக இருக்கும். இது கருவறைக்கு உள்ளே இருக்கிறத காட்டுறேன். வெளியில் முருகர் கோயில் இருப்பார், அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் கோயிலை சுற்றிட்டு வந்துடுங்க. இங்கே அந்த வெள்ளருக்கு மரத்துக்கு எழுத நாகர்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அதை கும்பிட்டுட்டு நம்ம சுயம்புசெல்லாம் இப்போ பார்த்தாச்சு. சுயம்புத்தலை கருவறையிலேருந்து நம்ம வெளிப்பிரகாரத்தையும் பார்த்துட்டு இப்போ நம்ம வெளியில் அதுக்கப்புறம் ஒரு இதில் முருகர் கோயில் இருக்கும். அதையும் பார்த்துட்டு நம்ம கீழே இறங்கி வரும்போது உங்களுக்கு மற்ற எல்லா கோயிலையும் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு அப்படியே வெளியில் வெளிப்பிரகாரம் வந்தால் பெரிய அரச மரம் இருக்கும். எத்தனை வருடம், எப்படியும் 1000 வருடம் மேலே பழமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அரச மரத்துக்கிட்ட அந்த சைடில் வந்தால் தான் ஒரு 2, அதாவது இந்த கோயில், இந்த சுயம்பு கோயில் ஒட்டியே தான் அங்கே முருகருக்குன்னு தனி சன்னதி அந்த மலையிலேயே இருக்கும். கொஞ்சம் ஒரு 4-5 படிக்கட்டு கீழே இறங்கி அந்த முருகர் சன்னதியை பார்த்தலாம். அங்கே ஔவையார் இருப்பாருங்க. ஔவையார் நம்ம பழமுது சொல்ல உருவம் இருக்கும் இல்லையா, சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு அந்த மாதிரி உருவம் வரைஞ்சிருப்பாங்க. ஔவையார் படம் கேட்குற மாதிரி முருகர் கொடுக்குற மாதிரி இதுவும் ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். அங்கங்கே மயில் உருவங்கள் இருக்கும். முருகர் சிலை இருக்கும். முருகர் சிலையை நம்ம வள்ளி தேவியானோட முருகரை கும்பிட்டுக்குவோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் பிள்ளையார் இருப்பாங்க. பிள்ளையாரும் கும்பிட்டுக்குவோம். இங்கே சில சிலைகள்லாம் வைக்கிறதுக்காண்டி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கதவெல்லாம் மூடி வச்சுருந்தாங்க. நான் அந்த கிரில்லேருந்து தான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். கோயிலுடைய மேல் படிக்கட்டிலேருந்து உங்களுக்கு ஃபுல் வியூ நான் காட்டுறேன். இதுதான் அந்த மல்லேஸ்வரம் காடு. நல்ல டாப் படிக்கட்டிலேருந்து தான் உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ ஃபுல்லாக பெரிய பெரிய மூங்கில் மரம், பெரிய ஆலமரம், அரச மரம் எல்லாமே இங்கே இருக்கும். அதுதான் இந்த வியூ உங்களுக்கு அப்படியே காட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த ஆலமரம் விழுது பாருங்கள். இந்த ஆலமரம் பாருங்கள். அதாவது அந்த குன்றுக்கு மேலே இவ்வளோ தூரம் அதுக்கப்புறம் எவ்வளோ உயரம் பிரம்மாண்டமாக இருக்குது. கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடம் எப்படி இருக்கும். இந்த குன்றுக்கு மேலே இவ்வளோ பெரிய உங்களுக்கு ஒரு அரச மரமும் ஆலமரமும் சேர்ந்து இருக்கும். அவ்வளோ உயரம் ஜெய்ஜாண்டிக்காக இருக்கும். அந்த சென்டரில் அவ்வளோ பெரிய எல்லாமே பெரிய பெரிய அரச மரங்க, அதே மாதிரி பஞ்சு மரங்கள் சொல்லுவாங்களே அந்த மரங்கள், நிறைய ஆலமரங்கள், ஆலமர விழுதுகள் அவ்வளோ எல்லாம் உயரமாக தான் இருக்கும். நான் மரங்கள்லாம் உங்களுக்கு அழகாக காட்டுறேன். இந்த காடு மல்லேஸ்வரத்தில் மரங்களை பாருங்கள். அதே மாதிரி நாகலிங்கமும் ரொம்ப அருமையாக இருக்கும். இது இந்த இடத்துல பெரிய ஆலமரம் விழுது கட் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லாம் சிட்டி சென்டராக இருக்கிறதுனால நல்ல உயரம் பாருங்கள். எவ்வளோ உயரம் நான் காட்டிக்கிட்டே இருக்கேன். இன்னும் கூட போயிட்டே இருக்கும். அவ்வளோ உயரமான மரங்கள் இந்த மரங்கள் எல்லாம்.
நல்ல மகிழம்பூ சீசன், நல்ல மகிழம்பூ பூத்துருக்கு பாருங்கள். கீழே மகிழம்பூ விழுந்திருக்கும். கீழே விழுந்ததுக்கப்புறம் நம்ம அழகாக அதை கோத்து போட்டால் ஒரு வாரத்துக்கு அந்த வாசனை அப்படியே இருக்கணுவாங்க. மகிழம்பூ இதெல்லாம் கீழே நிறைய மகிழம்பூ வந்து விழுந்துருந்துச்சு. குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்து நம்ம கோக்கலாம், கோத்து மாலையாக போடலாம். நம்ம அப்படியே இறங்கி வந்தோம்னா கீழே வந்து ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்கும். அங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம். அங்கே நிறைய வந்து நாகலிங்க மரம்லாம் இருக்கும். கல்லாலான சின்ன சின்ன காளான் கூட, மஷ்ரூம் கூட மாதிரி நிறைய இருக்கும். இதுதான் நம்ம ஏறி வந்த பாதை. இப்போ அந்த பாதையில் நம்ம இறங்கி வந்து இந்த பார்க்கில் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். இந்த பார்க்லேயே நிறைய வித்தியாசமாலாம் பண்ணியிருப்பாங்க. விளக்குகளில் எப்படி வந்து க்ளீன் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்கும். இங்கே குப்பைகள்லாம் கொட்டுறதுக்காண்டியே பெரிய ஒரு இரும்பில் வச்சுருப்பாங்க. இதில் வந்து இந்த குப்பைகள்ன்றதை விட, ஏன்னா இது ஒரு நிறைய மரங்கள் இருக்கிறதுனால இந்த காடு மல்லேஸ்வரர் இந்த இடத்துல வந்து அதனால் இலைகள் நிறைய விழுகும். ஸோ இலைகள் எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய இரும்பு இதில் வந்து பதப்படுத்தி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அவங்களுக்கு மரத்துக்கு உரமாக போடுறாங்க. அதுக்காக இந்த இலைகள்லாம் இதுக்குள்ளே போட்டுருவாங்க. இந்த மரங்கள்லேயே வந்து ஒரு பெரிய நாகர்கோவில் வச்சுருப்பாங்க. அரச மரம், ஆலமரம் தான் ஒரு நாகர் சிலை வந்துடும் இல்லையா, பெரிய நாகர் சிலை. அதே மாதிரி நாகருக்கு ஏற்றுற விளக்கெல்லாம் அவங்க க்ளீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு இரும்பு இதில் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. தேவைப்பட்டால் நம்ம எடுத்து வர்றவங்க அது வந்து அந்த விளக்கு எடுத்து நம்ம விளக்கு ஏற்றிக்கலாம். பிளாஸ்டிக்லாம் தனியாக ஒரு கவர் நல்ல நீட்டாக அந்த கோயிலில் மெயின்டைன் பண்ணுவாங்க. பார்க்க எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள். லைனாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி விளக்கு ஏற்றினதெல்லாம் அவங்க தனியாக இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. நல்ல அருமையான ஐடியா இருக்குங்க. உழவாரப்படி பண்ணுறவங்க இந்த மாதிரி ஐடியாவை பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி இரும்புக்குள்ளே போட்டு இந்த விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணி கழுவி வச்சுட்டாங்க. தேவைப்பட்டால் அவங்க எடுத்து விளக்கு ஏற்றிக்கலாம். நல்ல ஐடியாவும் இருக்குல்லங்க. நல்ல ஐடியாவை நம்ம ஃபாலோ பண்ணலாம்ல. ஏன்னா நிறைய விளக்கு ஏற்றிட்டு அப்படியே போட்டு போயிடுவாங்க இல்லையா. அதை எடுத்து இடத்த க்ளீன் பண்ணி விளக்கு குப்பத்தொட்டில் போடுறதுக்கு போது திருப்பி அந்த விளக்கை சுத்தம் பண்ணி வைக்கலாம். பெரிய நாகர் இருக்கிற இடத்துல தான் அந்த விளக்கெல்லாம் இருக்கும். இதை நாங்கள் போகும்போது அதையும் நாங்கள் பார்த்தோம். அந்த விளக்கெல்லாம் இப்படி அழகாக வச்சுருக்காங்கன்னு. மகிழம்பூ தான் அருமையாக இருந்துச்சு. மஷ்ரூம் ஷேப்பில் வந்து நல்ல தூண்கள் மாதிரி வச்சுருப்பாங்க பார்க்கில். பார்க்கவே நல்லா இருக்கும். எல்லோரும் அங்கே உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. சில பேர் சாப்பாடெலாம் கட்டிட்டு வந்து இந்த இடத்த சாப்பிட்டு போகிறாங்க. நாகலிங்க மரமே நிறைய இருந்துச்சுங்க பாருங்கள். எவ்வளோ நாகலிங்க மரம் அப்படியே பூத்து குலுங்குது பாருங்கள். அப்படி செம்பருத்தி பூத்து குலுங்குற மாதிரி நாகலிங்க மரம் அவ்வளோ பூத்து குலுங்குச்சு. ஏன்னா லைனாக நாகலிங்க மரம் இருக்குது அந்த இடத்துல பாருங்கள். எவ்வளோ ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு காடு மாதிரி இருந்து அது எவ்வளோ பெரிய பெரிய மரங்கள், நாகலிங்க மரம். பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட்லாம் தெரியுது பாருங்கள். இப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும், எப்படி கண்டுபிடிச்சி எப்படி சுயம்பு வந்திருக்கு பாருங்கள். எல்லாம் காடாக இருந்தபோது தான் இந்த இடத்துக்கு வந்து காடு மல்லேஸ்வரம் அப்படின்னு பேர். ஓகேங்க. இப்போ நான் உங்களுக்கு 4 கோயிலையும் காட்டிட்டேன். தாயார் காவேரி தாய், அதுக்கப்புறம் வந்து தர்ஷனமுக வந்து நந்திவாயிலேருந்து வர தண்ணீர் அந்த சிவன் கோயில், அதுக்கப்புறம் பெருமாள் கோயில், அதுக்கப்புறம் இந்த காடு மல்லேஸ்வரம் கோயில் 4த்தையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த கடலை திருவிழாவை ஒரு ரவுண்ட் உங்களுக்கு காட்டிடுறேன். கடலை திருவிழா எப்படி நடந்துச்சுன்னு. ஃபுல்லாக கடலை திருவிழா தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த கடலை திருவிழா போனது ஏற்கனவே லைவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. நம்ம ஊரில் கிராமத்தில் இருக்க மாதிரி தானுங்க. ஊரில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கடலை போட்டவங்க எல்லாமே அவங்க நிலக்கடலை போட்டு வியாபாரம் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க, வியாபாரத்தை இங்கே தான் வந்து ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க கடலை விற்க போவாங்க சந்தைக்கு. இங்கே வந்து ஆந்திரா, கர்நாடகா, ஓசூர் தமிழ்நாட்டிலேருந்து கூட இங்கே வந்து கடலை விற்க வருவாங்க. இங்கே வந்து வேண்டுதல் காரணமாக இங்கே விற்க வரான்னு சொல்கிறாங்க. வந்து உங்களுக்கு வந்து புல் டெம்பிளில் தான் இந்த வந்து திருவிழா நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து உங்களுக்கு இங்கே மல்லேஸ்வரத்தில் இந்த திருவிழா வந்து நடக்குதுங்க. இங்கே ஒரு 5-6 வருஷமாக நடக்குதுன்னு சொல்கிறாங்க. கடலையால் ஆன நந்தி சிலை இங்கே வச்சுருப்பாங்க. அதுதான் வந்து இங்கே ஹைலைட்டாக இருக்கும். ஃபுல்லாக கடலையால் அந்த மண்டபத்தையும் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, நந்தியையும் உங்களுக்கு டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அச்சுவல்ல தீபம் 1 லட்சம் தீபம் பார்த்திங்களா, 1 லட்சம் திரி இதில் இருக்கான். இது போட்டு அப்படியே ஏற்ற வண்டி தான். 1200 சொல்கிறாங்க.
மோடி நம்ம இது ஏற்றுறது அயோத்தியில் 28 லட்சம் இல்லையா? 26 வருஷம். கடலையாலான நந்தி, நந்திக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து காடுமல்லேஸ்வரம் பெருமாள் கோயில், அப்புறம் தாயார் கங்கம்மாதேவி கோயில். இந்த பக்கம் வந்து உங்களுக்கு நந்தியில் வரும் நூற்று தர்ஷன வந்து நந்தி கோயில், சிவன் கோயில், தர்ஷன சிவன் கோயில், அதையும் உங்களுக்கு கட்டியாச்சு. டஜன் எவ்வளவு ஏங்க? இது எவ்வளோ ரேட்டு? எனக்கு என் கைக்கு சைஸ் கொடுங்க. கொஞ்சம் லூஸ்னா கலட்டுற மாதிரி இருக்கணும்ல. ₹50. கடலை பச்சை கடலை விற்கிறதோடு இல்லாமல் பச்சை கடலை இவங்க வந்து ஒரு இடத்துல அவிச்சியும் கொடுக்குறாங்க. நல்லா அங்கே தண்ணி கொதித்து கேஸ் ஸ்டவ்லாம் கொண்டு வந்துடுறாங்க. அவிச்சு இந்த மாதிரி கொடுக்குறாங்க, வறுத்தும் கொடுக்குறாங்கங்க. சரிங்களா? எப்படி அவங்க வியாபாரம் பார்க்குறாங்க பாருங்கள். அது 3 சேர் வந்து 100 ரூபா சொல்கிறாங்க. சில இடத்துல 4 சேர் 100 ரூபான்னு கொடுக்குறாங்க. இவர் அக்கா வீடியோ எடுக்கிறீங்களே, நீங்கள் கடலை வாங்க மாட்டேன்றீங்களே அப்படின்ட்டு இருந்தார். ஓகே. துணியிலே அழகாக பை தைச்சி 20 ரூபா தாங்க. 20 ரூபா 20 ரூபான்னு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. பழைய புடவைங்கள், நம்ம யூஸ் பண்ண புடவைங்களில் ஒரு நல்ல புடவையாக இருந்து அவங்க தைக்கிறாங்களா இல்லை புது துணியாக என்னன்னு தெரியலை. இந்த மாதிரி பார்டர் வச்ச இதெல்லாம் வந்து
அவங்க அழகாக தச்சு விற்கிறாங்க. பழையசு தான் நினைக்கிறேன். அதிலே பழைய துணிப்பை மாதிரி விற்கிறாங்க. இன்னொரு ஸ்டாலில் வந்து பேப்பர் கவர் எப்படி மடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்து அந்த மாதிரி பேப்பர் கவர் மடித்து நீங்கள் பேப்பரே யூஸ் பண்ணுங்க சொல்லிவிட்டு அவங்க இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் மடித்து இலவசமாக கொடுத்துட்றாங்க. கொண்டு போகிறவங்க கொண்டு போகலாம். பாருங்க சூப்பராக அப்படி மடித்து இப்படி திருப்பி இப்படி மடித்து அதை உள்ள சுருவி நம்ம இப்படி எடுத்தோம்னா வந்துடுது பேப்பர் கவர். அருமையான ஒரு கவர் தெரியுதுங்களா? அங்கே பாருங்கள், கடலை வாங்கி போட்டுக்கொள்ளலாம். நம்ம எல்லாம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்த்துட்டோம். இந்த மல்லேஸ்வரம் கோயில் தெருவில் இருக்கிற கோயில் 4 கோயிலையும் பார்த்தாச்சு. அதே மல்லேஸ்வரத்தில் கடலை திருவிழாவையும் நான் காட்டிவிட்டேன். எல்லா விசேஷங்களும் இந்த இடத்துல நடைபெறத எல்லாத்தையுமே உங்களுக்கு க்ளீனாக நான் காட்டிட்டேன். இந்த காவேரி தாய்க்கு வந்து உங்களுக்கு கிராமங்கள்லேருந்து திருவிழா வந்து ஆடி மாதம் தோறும் திருவிழா பண்ணுவாங்க. சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. இப்போ சுற்று வட்டாரத்துலேருந்து கரகம் எடுத்துகிட்டு வர்றது எல்லாமே அம்மனுக்கு என்னென்ன அளவு குத்துறது எல்லாமே இங்கே விசேஷமாக நடைபெறுமா. இது வந்து ஒரு சுற்றுப்புறம் இருக்கிற கிராமத்துலேருந்து எல்லோரும் வருவாங்க, பொங்கல் வைப்பாங்க. அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடக்குமா அது ஆடி மாதத்தில். அதுவும் நான் சொல்ல உங்களுக்கு மறந்துட்டேன். இப்போ நம்ம இந்த கடலை திருவிழாவும் இப்போ இந்த 9 வருஷமாக இந்த இடத்துல கொண்டாடுறாங்க. இல்லைன்னா வந்து புல் டெம்பிளில் தான் நடக்கும். அடுத்து வந்து புல் டெம்பிளில் 2 வாரம் கழித்து நடக்கும். அங்கேயும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே நம்ம எல்லாமே சுற்றி பார்த்தாச்சு. ரொம்ப விசேஷமாக வளையல்கள் போட்டாச்சு. 365 திரி பார்த்தாச்சு. 1 லட்சம் திரியையும் நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரி லட்சுமி நாராயணன் கோயில், அதே மாதிரி தண்ணி நீர் ஊற்று, தானாக வர நீர் ஊற்று. அதுக்கப்புறம் அவங்க வந்து காடு மல்லேஸ்வரம் சுயம்பு ஸ்தலம், அங்கே ஒரு காட்டுக்குள்ளே போன ஒரு ஃபீலிங் இருக்கும், அதவும் பார்த்தாச்சு. லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் நாங்கள் முடியும் போது தான் திறந்துருந்துச்சு. நான் காட்டும் போது திறக்கல இல்லைங்க. அப்புறம் 6 மணிக்கு மேலே தான் திறந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். ஏன்னா நம்ம வாசலில் வந்து மூடி தானே இருந்துச்சு. திறக்கும்போது நம்ம காட்டிடணும் இல்லையா, அதனால தான் உங்களுக்கு அதையும் உங்களுக்கு காட்டியாச்சு. இங்கே பாரு கோயில் திறந்தாச்சு, உள்ள ஜனங்கள் போய் கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் நம்ம காடு மல்லேஸ்வரம் பார்த்தாச்சு. அருமையாக இன்றைக்கி நம்ம மல்லேஸ்வரம் நம்ம வந்து பெங்களூரில் மல்லேஸ்வரத்தில் எல்லாம் உங்களுக்கு சுற்றி காட்டிட்டேன். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ எப்போ மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்கணும். நிறைய பேருக்கு பெங்களூரில் ஒரே இடத்துல இப்படி 4 கோயில் இருக்குதுன்னு தெரியாது. அதனால் இது பார்த்தாங்கன்னா அப்படியான்னு சொல்லிட்டு எல்லோரும் இந்த கோயிலுக்கு வருவாங்க. ஏன்னா 4 கோயிலுமே உங்களுக்கு விசேஷமான ஒரு அருமையான ஒரு கோயில். அதனால் நான் ஒரே இடத்துக்கு வந்து 4 கோயில் நம்ம வணங்கிட்டு போகலாம். சுயம்பு ஸ்தலம், நீர் ஊற்று, தாயார், பெருமாள் எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு போகலாம். அதனால் எப்போ மாதிரி இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பார்ப்போம், நல்ல விஷயங்களை நம்ம கேட்போம். நமக்கு நல்லதே நடக்குங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு பதிவில் நம்ம பார்ப்போம். சரி, பதிவை முடிச்சுட்டு நம்ம முடிக்கலான்னு பார்த்தா காரில் வந்துக்கிட்டு இருந்தால் அழகாக குதிரையில் ஒரு சவாரி பண்ணிக்கிட்டு போகிறாரு. இவங்களுக்கு வந்து நம்பர் போர்டு தேவையில்லை, பெட்ரோல் தேவையில்லை, வந்து லைசன்ஸ் தேவையில்லை, டீசல் தேவையில்லை, சிக்னல் தேவையில்லை. அழகாக அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். அருமையாக இருக்குல்லங்க, சூப்பர்.